வணக்கம். கடந்த 3 மாதங்களில் நடந்த முக்கிய செய்திகள். சாட்டையின் சிறப்பு செய்திகளுக்காக கேமராமேன் சந்துருவுடன் உங்கள் சந்தோஷ். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்தது தாவேகா. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்று முதல்வராக பொறுப்பேற்றார் தளபதி. முதலமைச்சராக பொறுப்பேற்றதை ஆங்காங்கே மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். மாற்றம் வந்துவிட்டதாக மக்கள் உற்சாகம். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு காரணமாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மக்கள் அவதி. இதுதான் நாங்க கேட்ட மாற்றமா என மக்கள் கொந்தளிப்பு. மாற்றம் வரும்னு பார்த்தா பவர் கட் வந்திருக்கு. மக்கள் புலம்பல். தமிழகத்தில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளில் பல கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டதாகவும் மூடப்பட்ட கடைகளுக்கு பதிலாக மணமகிழ் மன்றங்கள் திறக்கப்பட்டதாகவும் மக்கள் அதிர்ச்சி. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாட்டு பாடிய முதல்வரே, நீங்க வந்த பிறகு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறாங்களே, இது நியாயமா? இப்போ நாங்க பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாட்டு பாடவா? குடிமகன்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நாங்க தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊழல் சக்திகளிடம் ஆதரவு கேட்பதும் அவங்கள கட்சியிலேயே நினைச்சுக்கிறீங்களே, நீங்க எந்த மாதிரியான சக்தி? முதல் கையெழுத்தே பெண்களுக்கான பாதுகாப்பு என போட்டிங்களே முதல்வரே. கும்மிடிப்பூண்டில 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, திருவள்ளூரில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, சென்னையில் 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, தாம்பரத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, பூந்தமல்லியில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, கோவையில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. தமிழகம் எங்கும் பல இடங்களில் தாவேகா நிர்வாகிகளால் பாலியல் குற்றங்கள் நடந்து வருவதாக பொதுமக்கள் புகார். குளித்தலையில் திருமணமான பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கடத்த முயற்சி செய்த தாவேகா நிர்வாகி ரமேஷ் கைது. கணவரை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா பகுதி செயலாளர் வேம்புலி கைது. சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் தொல்லை கொடுத்து காணொலி எடுத்து வைத்த தாவேகா நிர்வாகி மணிகண்டன் கைது. ஸ்ரீவைகுண்டத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் உட்பட 2 கைது. தாவேகாவில் பொறுப்பு வாங்கி தருவதாக கூறி காணொலி மூலம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன். நெல்லை சங்கரன் கோவிலில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி அல் அமீன். மதுரை கீழ்மாத்தூர் பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி கண்ணன் போக்சோ வழக்கில் கைது. திருவாரூர் பேருந்து நிலையத்தில் தனியாக நின்ற பெண்ணிடம் பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா ஒன்றிய செயலாளர் ஆனந்தராஜ் கைது. விவசாய கடன் தள்ளுபடி. தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாய கடனை ரத்து செய்ய அரசாணையில் உத்தரவிட்டார் முதலமைச்சர். தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்யாமல் விவசாயிகள் வயிற்றில் அடித்து விட்டதாக தமிழகம் எங்கும் விவசாயிகள் போராட்டம். நாகையில் அரசுக்கு எதிராக விவசாயிகள் திருவோடு ஏந்தி போராட்டம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன பேரணி. கடலூர் காட்டுமன்னார் கோவிலில் வண்டல் மண் எடுக்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட தாவேகா நிர்வாகி புலவேந்திரன். ஸ்ரீவைகுண்டம் அருகே பத்மநாபமங்கலம் கிராமத்தில் தனியார் கல்குவாரியில் பணம் கேட்டு தகராறு. ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் தாக்குதல். டாஸ்மாக் ஒப்பந்தம் வாங்கி தருவதாக 21 லட்சம் மோசடி செய்த தாவேகா பொறுப்பாளர்கள் சதீஷ்குமார், கார்த்திகேயன் கைது. கிருஷ்ணகிரி அருகே வண்டல் மண் எடுக்க 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட தாவேகா நிர்வாகிகள் மீது புகார். தமிழகம் எங்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களை நியமித்தது தாவேகா அரசு. வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு இருப்பதாக குற்றம் சாட்டிய தாவேகா நிர்வாகி ஞான சௌந்தரி கட்சியிலிருந்து நீக்கம். கன்னியாகுமரி இரணியல் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் நியமனம் செய்ய 15 லட்சம் லஞ்சம் கேட்டதாக தாவேகா நிர்வாகி அனீஷ்குமார் பேசிய ஆடியோ வைரல். பணம் வாங்கிக் கொண்டு தகுதியற்ற அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறார்கள் என தமிழக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகம் எங்கும் தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அமோனியா வாயு தாக்கி திருவள்ளூர் அருகே உள்ள பெரியபாளையம் கிராமத்தில் குழந்தைகள் உட்பட 9 பேர் மரணம். இந்த துயர சம்பவத்தால் சோகத்தில் மூழ்கியது திருவள்ளூர் மாவட்டம். ரீல்ஸ் எடுப்பதால் செயல்திறன் பாதிக்கப்படுவதாகவும் பாதுகாப்பு கேட்டும் திருவரங்கம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டம். தமிழகம் எங்கும் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக ரீல்ஸ் வெளியிட்டு சர்ச்சை. அரசு மருத்துவமனையில் ரீல்ஸ் எடுக்க வேண்டாம் என
தாவேகா தொண்டர்களுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள். விபத்தில் இறந்த தூய்மை பணியாளரின் இறுதி நிகழ்வில் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட கம்பம் சட்டமன்ற உறுப்பினர்.